Good morning students. Class 10 Unit 5ல coordinate geometry பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து கோஆர்டினேட்டர் ஜாமெண்ட்ரியில் என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஏ பாயிண்ட்டு அண்ட் பி பாயிண்ட்டு. ஏயோட கோஆர்டினேட் பார்த்தோன்னா x1 y1 அண்ட் பியோடது x2 y2 இஸ். இப்போ இதுக்கு எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்ற பாயிண்ட்னா இதோட டிஸ்டன்ஸு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது மாடுலஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் நம்ம டிஸ்டன்ஸ் எழுதுவோம். அதுக்காக தான் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸை டி டினோட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஸோ இப்போ ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மிட் பாயிண்ட் எம் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏ அண்ட் பி இஸ். அதோடைய கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2 ஓகேவா. இப்போ இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து எம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த எம்ன்ற பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலா பார்த்தோமாப்பா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலா பார்த்தோம். செக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிவிஷன் ஒன்று, எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஒன்று. ஸோ இன்டர்னல் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ற பாயிண்ட் x1 y1, பின்றது x2 y2 be two distinct point such that the points p of x, y divides AB internally in the ratio m:n. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா m:nன்ற ரேஷியோவில் ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை பீன்ற பாயிண்ட்டு இன்டர்னலாக டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the coordinates of p, அதாவது இந்த பீன்ற பாயிண்ட் தானே இப்போ ஏபின்ற லைனை m:nன்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அப்போ அதோடைய ஃபார்முலா இந்த பாயிண்ட்டுக்குரிய கோஆர்டினேட் பார்த்தீங்க அப்படின்னா m இன்ட்டு x2 + n x1 டிவைடட் பை m + n. அடுத்து m y2 + n y1 டிவைடட் பை m + n. இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட் ஓகேவா. ஸோ இதேன்னு நம்ம எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படி எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா என்னன்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம். அது external division, let A என்ற point x1 y1 and B என்றது x2 y2 be two distinct points such that the point P of x, y divides AB externally in the ratio m:n. Then the coordinates of point P are given. எப்படி எழுதுவோம், mx2 minus nx1 divided by m minus n, my2 minus ny1 divided by m minus n. இது பார்த்தீங்க அப்படின்னா பியோடைய கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். ஸோ பாருங்கள் ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை இந்த பீன்ற பாயிண்ட்டு எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணது m:n. இந்த ஏபி வந்து எம்ன்ற ரேஷியோ, பின்றது பார்த்தீங்கன்னா என்னன்ற ரேஷியோ ஓகேவா. இப்போ m:nன்ற ரேஷியோவில் பீன்ற பாயிண்ட்டு எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணால் அந்த பி கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு G of a triangle with vertices A, B and C are given by. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரையாங்கிளில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 2:1ன்ற ரேஷியோவில் டிவைட் ஆகும். இப்போ இந்த சென்ட்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மீடியன்ஸ் ஓகேவா. இப்போ இந்த மீடியன்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ் வந்து கான்குரன்சி தான் வந்து என்னென்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூட் அப்போ x1 + x2 + x3 டிவைடட் பை 3 and y1 + y2 + y3 டிவைடட் பை 3. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம என்னென்னா 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் அந்த இதை ரீகால் பண்ணிக்கோ. இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம் ஓகேவாப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கிளாஸ்லாம் நம்ம 6th 7th என்ன பார்த்துருக்கோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஆல்டிடியூட், அதாவது ஹாஃப் பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் 9th ஸ்டாண்டர்டில் ஹெரான்ஸ் ஃபார்முலா பார்த்துருமா. ஹெரான்ஸ் ஃபார்முலானா இந்த எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா a + b + c டிவைடட் பை 2 அப்படின்றதான் வந்து எஸ் ஓகேவாப்பா. நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இதை. அப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஓகேவா, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2sன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a + b + c அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா. இதில் இருந்தால் எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த 2 ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், த வெர்டிசஸ் A x1 y1, B x2 y2 and C x3 y3. These are the non-collinear points. ஓகேவா, distinct points of a triangle ABC. Then the area of the triangle. Area of the triangle formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 square units. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, another formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு x1 இப்படி போட்டுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்படியும் 1/2 இன்ட்டு இந்த ஆரோ மார்க், அதாவது கீழேருந்து போகக்கூடிய ஆரோ மார்க்குக்கெலாம் நெகட்டிவ் சைனு, மேலேருந்து வர்றதுக்கெலாம் பாசிட்டிவ். ஸோ இப்போ மேலேருந்து வர்றதெல்லாம் ஒரு பேராவும் கீழேருந்து வர்றது அதெல்லாம் தனியாக ஒரு பேரா, அதாவது x1 இன்ட்டு y2 அடுத்து x2 இன்ட்டு y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y1, இது ஒரு பேர், மைனஸ் y1 இன்ட்டு, அதாவது y1 இன்ட்டு x2நாலும் x2 இன்ட்டு y1நாலும். ஓகேவா, இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட்டில் இருக்கிறனால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ x2 இன்ட்டு y1 ப்ளஸ் y2 இன்ட்டு x3 x3 இன்ட்டு y2 ப்ளஸ் x1 இன்ட்டு y3. ஓகேவா, இந்த இது. ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, ஓகே, இது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் தான் வந்து நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலினியரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் A, B and C. நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே கொலினியர் பாயிண்ட்ஸ் தான் எப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்முலாஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ABCன்றது வில் பி a collinear if the area of triangle ABC equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கொலினியர்னால் நமக்கு தெரியும், the points, the given points lying on the same line. இப்போ A, B, C. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் லை ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கொலினியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் A, B and C வில் பி கொலினியராக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன சொல்கிறாங்க, கொலினியர் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபிசின்றது ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, ஸோ அடுத்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், லெட் A, B, C and D. அப்போ 4 பாயிண்ட்ஸ் வருமா, B a vertices ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD அப்படி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கோங்க ABCD, x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் we can divide 2 ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ண முடியுமாப்பா? ஸோ நான் 2 ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏசி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர் பிடி எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் குவாட்ரிலேட்டரில். ஸோ இப்போ நான் ஏபிசிடின்ற குவாட்ரிலேட்டரில் ஏசின்ற ஒரு டயக்னல் ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளும் ஏசிடின்ற ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குமா? ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி plus area of the triangle BCD. ABD, AB, so area of triangle ABD plus area of the triangle BCD. Okay va, so half into x1 minus x3 x1 minus x3 into y2 minus y4 minus x2 minus x4 into y1 minus y3. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு half into x1 x2 x3 x4 and again x1.
ஸோ இப்போ இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு வந்து x1 x2 x3 அண்ட் x1 y1 போட்டோம். இங்கே வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கனால x1 x2 x3 x4 போட்டுட்டு அகைன் நம்ம x1 y1 ஸ்டார்டிங் என்ன பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணமோ அதோட பாயிண்ட்டோட நம்ம எண்டிங்கில் முடிச்சிடணும். ஓகேவா? மாடுலஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ x1 x2 y2 x3 y3 x3 y4 x. ஸோ இப்போ x1 y2 x2 y3 x3 y4 x4 y1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, half into x1 y2 plus x2 y2 plus x3 x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1. ஓகேவா? இது ஒரு பேர் மைனஸ் கீழேருந்து x2 y1. நம்ம இங்கேருந்து போடும்போது y1 x2ன்னு வருமாப்பா. நான் இங்கே வந்து x2 y1 x அண்ட் y காம்பினேஷனில் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கீழேருந்து போகும்போது y1 x2 அது x2 y1 ப்ளஸ் y2 x3 அதை x3 y2ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து y3 x4ன்றதை x4 y3 ப்ளஸ் x1 y4ன்றதை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மேலேருந்து வர்றதுக்கு அதோட வேல்யூ மைனஸ் கீழேருந்து போகிறதுக்குரிய வேல்யூ. ஓகேவா? இஸ் ஸ்கொயர் யூனிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீட்டாக கிளாஸுக்கு எழுதிக்கங்க. எக்ஸாம்பிள் 5.1 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வேர்டிசஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபில் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற பாயிண்ட் -3 -5 -3,5 பின்றது 5,-2 சின்றது 5,6. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஃபார்முலா பார்த்தோமா, இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ட்டு, ஏன்னா நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஓகேவா? ஸோ இப்போ பண்ணலாமாப்பா? 1/2 இன்ட்டு அந்த x1 y1ஓட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. -3 5 5 அண்ட் அகைன் -3. y1 பார்த்தீங்கன்னா 5 y2 -2 y3 வந்து 6 அப்ளை பண்ணிட்டு 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? -3 இன்ட்டு -2 ப்ளஸ் 6 5 இன்ட்டு 6 30 ப்ளஸ் 30 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 25 மைனஸ், ஏன்னா நம்ம மேலேருந்து வர்றதுக்கு ஒரு பேரு மைனஸ் கீழேருந்து மல்டிப்ளை பண்ணுறது. 5 5s are 25 -2 இன்ட்டு 5 -10 6 இன்ட்டு -3 -18. இந்த மைனஸ் வந்து காமன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு 61. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25 -28 வருமாப்பா. அப்போ மைனஸ் நமக்கு +25 -28ன்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -3ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ -3 இங்கே ஒரு மைனஸ்ன்றப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ 61 + 3ன்னு போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ 1/2 இன்ட்டு 61 + 3 அப்போ என்ன வரும்? 64 வருமா? 1/2 இன்ட்டு 64. ஸோ இப்போ 1 2s are இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 2 2s are அப்போ 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியராப்பா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த சம்ஸ் போடுறோம். நீங்கள் வந்து எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.